ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன், வாழ்க வையம், எல்லாம் நல்லா இருக்குது. இறைவனை பிரார்த்திக்கிறேன். நாம் இன்றைக்கி முடக்கத்தான அரைச்சி எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி தோசைக்கல்லில் நல்ல இரும்பு கல்லே ஊற்றி சாப்பிட்ணுங்க. நான்ஸ்டிக்லாம் ஊற்றி சாப்பிடக்கூடாது. இந்த வெள்ளை துணியில் கொஞ்சமாக புளி வச்சுருக்கேங்க. அந்த புளியை எடுத்து வச்சு இப்படி நல்லா உருண்டையாக கட்டிக்கணும். ஒரு நூல் போட்டு கட்டிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். புளியை இப்போ உருண்டையாக மூட்டையாக கட்டியாச்சு. நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி சுடக்கூடாது, எண்ணெய் ஒத்துக்காது அப்படிங்கிறாங்கள்ல, அதுக்காக தான். இப்போ நம்ம இப்படி நல்லா புளியை கொஞ்சமாக எண்ணெயை தடவி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாக்க அதை நல்லா தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தோன்னு வச்சுங்களேன். அப்படியே கையாலே எடுக்கிற அளவுக்கு தோசைக்கல்லில் தேய்ச்சோம்னா கையாலே எடுக்கிற அளவுக்கு அது வருங்க. இப்போ பார்ப்போம். இப்போ நாம் தோசைக்கல்லில் தேய்க்க போகிறோம். அப்படி நல்லா தேய்ச்சிட்டோம்னா பாருங்கள். எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெயே ஊற்ற மாட்டேங்குது, எண்ணெய் ஊற்றாமல் சொல்லணும். நான்ஸ்டிக் வாங்குறீங்க, நான்ஸ்டிக்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி இரும்பு கல்லில் நல்லா நம்ம இது தேய்ச்சோம்னா அந்த கையாலே எடுக்கிற அளவுக்கு வருங்க. இது நான் ஒரு கையாலே எடுத்து ஒரு கையால் எல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இருங்க இப்போ பார்ப்போம். எண்ணெயே ஊற்றணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் தேவைப்படுறவங்க ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றணும்னு அவசியமே கிடையாதுங்க. எண்ணெய் பிடிக்கும் ஒத்துக்கும் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சாப்பிட்லாங்க. இப்போ எல்லாருமே கொலஸ்ட்ரால், பிபி, எண்ணெயை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்காக இந்த வேலை நீங்கள் எண்ணெய் துணியை தடவிட்டிங்கனாக்க அது உங்களுக்கு எண்ணெய் துணினா அது புளி வைக்கணும். உள்ள புளியை வச்சு 2 துணியாக நல்லா மடித்து அது மேலே வச்சு புளியை வச்சு ஒரு நூல் இல்லை துணியை போட்டு சுற்றி வச்சிட்டோன்னா அப்படியே இருக்குங்க. இதை நீங்கள் டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம், எப்போனாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாளாகிட்டு எண்ணெய் கசண்டு அடிக்கிற மாதிரி இருந்ததுனாக்க நீங்கள் என்ன பண்ணணும், அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு துணியை மறுபடியும் வேறு புளியை எடுத்து வேறு துணியை எடுத்து மாற்றிக்கணுங்க. அவ்வளோதாங்க. இந்த அப்படியே எடுத்தீங்கனால அப்படியே கையோடு வருங்க. தோசை கையாலே எடுக்கலாம், அந்த மாதிரி வரும். நீங்கள் எப்படி புகஞ்சு போய் ஒட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டுனா கூட நீங்கள், ஆனால் தோசைக்கல்லை கழுவுனீங்கனாலும் லேசாக எண்ணெய் தடவி வைக்கணும். தோசைக்கல்லை கழுவணும் உடனே, இல்லைன்னா அது என்ன செய்யணும்னா அந்த எண்ணெய் பசை இல்லாமல் ஒட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த எண்ணெய் துணியை புளி வச்ச எண்ணெய் துணி இதாக இருக்குது இல்லையா, இதை வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி விட்டோம்னாக்க அதுக்கப்புறம் அந்த தோசை நல்லா அப்படியே படலாக வருங்க. கையாலே எடுக்கிற அளவுக்கு வருங்க. நம்ம ஆஞ்சி அரைச்சி வச்சுருக்க முடக்கத்தானுங்க. இது முடக்கத்தானை அரைச்சி தோசை மாவில் கலந்து எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ